அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடுமையான மன உளைச்சல் இருக்கிறார். தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது மிகப்பெரிய தவறு என பேசியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணைந்த பிறகு தொடர்ந்து அங்கு பல அவமானங்களையும் சந்தித்து வருகிறார். மூத்த தலைவரான அவரை யாரும் அங்கு மதிப்பது கூட கிடையாதாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி என பலரும் செங்கோட்டையன பல்வேறு முனைகள்ல அவமானப்படுத்தி தாக்கியிருக்காங்க. இது குறித்து விஜயிடம் புகார் தெரிவிக்க செங்கோட்டையன் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் விஜயும் அவரை அவமானப்படுத்தியதாகவே சொல்லப்படுகிறது. இதனால மிகுந்த மன உளைச்சல் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எப்பொழுது என்ன முடிவு எடுப்பார் என்பது தெரியல. தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு என்னென்ன அவமானங்கள் ஏற்பட்டது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு செய்தியை இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய நடிகர் விஜய் மீது அனைத்து தரப்பினரும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். அதாவது விஜயை யாரும் சந்திக்க முடியாது, பேச முடியாது, எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது என்பதுதான் முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக கட்சியின் தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் நடிகர் விஜயை தன்னுடைய கைக்குள் அடக்கி வைத்திருக்கிறார். இவர் சொல்வதைத்தான் விஜய் கேட்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. மூன்றாவது கட்டமாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி போன்ற முக்கிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள் ஒற்றுமை கிடையாது. இவர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய வலைகள்தான் செங்கோட்டையன் சென்று சிக்கிவிட்டார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக தமிழக வெற்றிக்காக மாவட்ட செயலாளர் பலர செங்கோட்டையன் அழைத்து பேசியிருக்கிறார். இது பற்றிய தகவல்கள் தெரிந்ததும் புஷி ஆனந்த் செங்கோட்டையனிடம் மோதல் போக்கை கடைபிடித்திருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் நான் தான் வழிகாட்டி வருகிறேன், என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி மாவட்ட செயலாளர்களை அழைக்கலாம் என மோதல் போக்கு தொடர்ந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து 10 முன்னாள் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் செங்கோட்டையன். இது குறித்து அவர் ஆதவ் அர்ஜுனாவிடம் பேசியிருக்கிறார். அப்பொழுது ஆதவ் அர்ஜுனா இது பற்றி தலைவர் முடிவு செய்து சொல்லுவார், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டாராம். இது செங்கோட்டையனுக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது. அவரோட வந்தவர்கள் செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் முறையான மரியாதை இல்லை என பேச தொடங்கிவிட்டனர். இதற்கிடையே சமீபத்தில் நடந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நினைவு நாள் நிகழ்ச்சிகளை ஒட்டி செங்கோட்டையன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் குறித்து பேசி வந்தார். உடனடியாக புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் செங்கோட்டையனை அழைத்து, நீங்கள் எப்பொழுதும் எம்ஜிஆர் என்று பேசுகிறீர்கள், இது ஒன்றும் அதிமுக அல்ல, இது தமிழக வெற்றிக் கழகம், இங்கு எம்ஜிஆர் பெயரெல்லாம் பேசக்கூடாது, எதுவாக இருந்தாலும் தலைவர் விஜயை பற்றித்தான் பேச வேண்டும் என எச்சரிக்கை விடக்கூடிய தோரணையில பேசியிருக்கிறார்கள். இதற்கிடையே டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு சென்ற விஜய் குறித்து சில ஆலோசனைகளை செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. எனக்கு டெல்லியில் மிகப்பெரிய அதிகாரிகள் நல்ல நட்புடன் இருக்கிறார்கள், அவர்களிடம் நான் பேசட்டுமா, இதன் மூலம் விஜய்க்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்கள் அதெல்லாம் தேவையில்லை, விஜய் பார்த்துக் கொள்வார், நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் உச்சக்கட்டமாக பனையூருக்கு சென்று நடிகர் விஜயை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் விஜய் இப்பொழுது பிஸியாக இருக்கிறார், பார்க்க முடியாது என்று அவரை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார்கள். இதனைத் தொடர்ந்து மனவேதனை பொறுக்க முடியாமல் நடிகர் விஜய் வீட்டிற்கு செங்கோட்டையன் சென்றிருக்கிறார். அங்கிருந்த காவலாளி விஜயை வீட்டில் யாரும் சந்திக்க முடியாது, அவருடைய அப்பாயின்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறி செங்கோட்டையனை திருப்பி அனுப்பிவிட்டனர். இதுபோன்று தொடர் அவமானங்களை சந்தித்து வந்த செங்கோட்டையன் தற்பொழுது தான் பழகி வந்த முன்னாள் அதிமுக நிர்வாகிகளுடன் கைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏன் இணைந்தேன் என்று வேதனையாக இருக்கிறது, இங்கு யாருக்கும் மரியாதை தருவதில்லை, கட்சியை அவர்களால் சரியாக வழிநடத்தி செல்ல முடியவில்லை, இது போன்ற போக்குகளால் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலை சந்திப்பதே மிகவும் கடினமாக இருக்கும், என்னை பொறுத்தவரையில் தமிழக வெற்றிக் கழகத்தை விட்டு விலகிவிடலாமா என்று நினைக்கிறேன், ஆனால் அது மிகப்பெரிய அவமானமாக இருக்கும் என்பதால மிகவும் மனமுடைந்திருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்க போகிறேன், இவர்களால் வெற்றிகரமாக கட்சியை வழிநடத்தி செல்ல முடியாது என வேதனை கலந்த குரல்ல பேசியிருக்கிறார்.
இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கக்கூடிய பணியை நிறுத்தி வைக்கப் போவதாகவும் செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலம் நடிகர் விஜய்க்கு தன்னுடைய சூழ்நிலை ஓரளவுக்கு புரியும் என அவர் நினைக்கிறார். இருந்த போதிலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் வெற்றிகரமாக பணி செய்வாரா என்பது இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.